நிஷாவின் கியூட்னஸை பார்த்து இனிய ஆத்ரேயன் ஒருவரும் ஓடி வந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக மகளை அணைத்து அவள் கன்னத்தில் முத்தம் வைக்க, அப்பா அம்மா, நிஷா குட்டி கிஸ்ஸி, நிஷா குட்டி குட் கேர்ள் பொண்ணா என அழகாய் சிரித்து இனியாவின் கன்னத்தில் முத்தமிட்டு, அம்மா நிஷா குட்டி கண்ணு குடுமி பெயினா என கன்னத்தை தொட்டு காட்டினாள். அதை கேட்டு இனியா அவளை தூக்கி வைத்துக்கொண்டு, ஐயோ! என் பொண்ணுக்கு கன்னமும் முடியும் வலிக்குதா? எல்லாம் அந்த பிக் பார்ட்டியால வந்தது. உன் அப்பா அந்த பிக் பார்ட்டிய அடிச்சு தொரத்தி விட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. நம்ம சரவணன் சித்தா கிட்ட போயிட்டு மருந்து தேய்ச்சுக்கலாம். என அவள் கையை கன்னத்தில் இருந்த சாக்லேட் தரையை புடவை முந்தானையால் துடைத்து விட்டபடி கூறினாள். அம்மா, நோ சித்தா. நிஷா குட்டி ஊசி போட்டா நிஷா குட்டி கிரையிங் என உதட்டை பிதுக்கினாள். என் பொண்ணு அழகு. இப்படியெல்லாம் யார் முன்னாடியே பண்ணா தங்கம்? உன் கண்ணு வச்சிடுவாங்க உன்ன என அவள் பிதுக்கிய உதட்டை எடுத்துவிட்டு இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அம்மா, நிஷா குட்டி அழகி பொண்ணா, ஜாலி ஜாலி. நீ அண்ணும் அம்மா தீக்ஷி பொண்ணு அழகின்னு சொன்னோம். நிஷா குட்டி பாவமா என்றாள் நிஷா. மனைவி மகள் இருவரையும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த ஆத்ரேயன், இனியா இவ என்ன சொல்றா? தீக்ஷி கூட ஏதாவது சண்டை போட்டாளா என்ன? கோவமா பேசுறா என கோபத்தில் சிவந்திருந்த அவளின் குட்டி மூக்கை காட்டி கேட்டான். இல்லங்க, சண்டைலாம் போடல. நான் 2வது முறையா தீக்ஷண்யாவ பார்க்க வந்தேன்ல. நீங்க கூட நிஷாவுக்கு பால் குடுக்கறத பார்த்துட்டு அடிச்சீங்களே. ஆமா. சாரி இனியா. அன்னைக்கு ஏதோ புரிஞ்சுக்காம அடிச்சுட்டேன். பரவாயில்லங்க. அ அன்னைக்கு தீக்ஷண்யா அழகா இருந்தாளா? அதான் அவள அழகா இருக்கேன்னு சொன்னேன். உடனே இவளுக்கு கோவம் வந்துருச்சு. அவள அக்லி பொண்ணுன்னு சொல்லிட்டு, இவள இவளே அழகின்னு சொல்லிட்டு, என்ன வேற நீ அழகின்னு சொல்லம்மான்னு சொல்ல சொன்னா. அதுவும் செம்ம கியூட்டா சொன்னா தெரியுமா? என்றாள் இனியா. நீ வந்ததுக்கு அப்புறம் தாண்டி இவளுக்கு வாய் அதிகமாயிருச்சு. இருக்கிற இடம் தெரியாம இருந்தவ, இப்பல்லாம் காலையில 6 மணிக்கு அலாரம் மாதிரி கரெக்ட்டா எழுந்து, அம்மா, அம்மா நிஷா குட்டி பூவான்னு உன்னையும் எழுப்பி, ஏன் தூக்கத்தையும் கெடுக்குறா. பேசாம 2 பேரும் தனி ரூம்ல படுத்துக்கோங்க என்றான் ஆத்ரேயன். பா, நிஷா குட்டி குட் கேர்ள் என அவர்கள் பேசியது கொஞ்சம் புரிந்தது போல. அதனால் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு இனியாவின் நெஞ்சில் சாய்ந்தபடி, அம்மா, அப்பா சொன்னும் கேளம்மா என்றார். நீங்க சொல்றத கேட்க வேணாமா என இனியா சிரிக்கவும் அவளை மகளோடு அணைத்துக் கொண்ட ஆத்ரேயன், இனியா இனிமேல் இதே மாதிரி நீ தினமும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும். உன் வாழ்க்கையில் நடந்தது நிஜமா எனக்கு தெரியாது. முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உன்கிட்ட ஹார்ஷா நடந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு உன்னை நான் எடுத்துக்க காரணம் கூட நீ சொன்ன ஒரு வார்த்தை தான் என சாதாரணமாக கூறினாலும் அவன் முகம் கோபத்தில் சிவந்தது. எந்த ஆணுக்கு தான் நீ ஆண்மை இல்லாதவன் என்று சொன்னால் பிடிக்கும்? சாரி, நான் தான் சொன்னேன்ல. சிவா மாமா சாவுக்கு என் ராசி தான் காரணமா இருக்குமோன்னு குற்ற உணர்வா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 4 வருஷமா அந்த நினைவுல தினமும் செத்து செத்து பழிச்சேன். எப்போ உங்கள கல்யாணம் பண்ணனோ, அப்பலேருந்து உங்களுக்கும் நிஷா குட்டிக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். என அவன் நெஞ்சில் சாய்ந்து அழுதவள் அவனை நிமிர்ந்து பார்த்து, இனிமேல் நம்ம கடந்த காலத்த மறந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு குழந்தை பெத்து வளர்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை என்றாள் மலர்ந்த முகத்துடன். அவளையே கூர்மையாக பார்த்த ஆத்ரேயன், அப்போ நிஷா என பொறுமையாக கேட்டாலும் அழுத்தமாக கேட்டான். நிஷாவுக்காக தான் நான் குழந்தை பெத்துக்கணும்னே ஆசைப்படுறேன். என்னடி சொல்ற? எனக்கு புரியல. தினமும் காலையில எழுந்து அம்மா பூவான்னு கிட்ட வந்து ஏமாந்து போனாலும் மற்ற குழந்தைங்க மாதிரி கொஞ்ச நேரம் என்கிட்ட இருந்துட்டு அப்புறம் அம்மா போதுமான்னு சொல்லுவா. எனக்கு அதை நினைச்சு கஷ்டமா இருக்குங்க. அதுவே நமக்கு ஒரு குழந்தை வந்தா என் பொண்ணுக்கும் தாய்ப்பால் கொடுப்பேன்ல, அவளை ஏமாத்தணுமேன்ட்டு ஃபீல் பண்ணாம கொடுப்பேன் என மலர்ந்த முகத்துடன் கூறினாள். அதை கேட்டு அவளை இறுக்கமாக அணைத்த ஆத்ரேயன், இனியா ரொம்ப சந்தோஷம்டி. சித்தப்பா 2வது கல்யாண பேச்சு ஆரம்பிக்கும்போது ரொம்ப பயமா இருக்கும். ஆனா இப்போ நிஜமா அந்த பயம் எனக்கு இல்ல. ஏன்னா அவள் நெற்றியில் முத்தமிட்டவன், நான் விரோனிகாவை பத்தி உங்ககிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இனிமேல் முகத்த உர்ருன்னு வச்சுக்காம சிரிச்சுக்கிட்டே இரு. முக்கியமா உன்னோட அண்ணன், அப்பா, அம்மா கிட்ட போய் பேசுடி. உன்னோட நல்லதுக்கு தானே அவங்க பண்ணாங்க. நீ கோவப்பட்டு பேசாம முகத்த திருப்பிட்டு போறதுல நியாயமே இல்ல என்றான். கண்டிப்பா பேசுறேங்க. விரோனிகா அப்பா, அம்மாலாம் வந்திருக்காங்க. முகத்த கழுவிட்டு வா. அவங்கள போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்துடலாம் என மகளை தூக்கி கொண்டான். நிஷா குட்டி சொன்னும். அம்மா, அப்பா கேட்கல. நிஷா குட்டி ஆங்ரி என்று சொல்லிவிட்டு வாயை அனுமார் போல வைத்துக் கொண்டாள் நிஷா.
அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருந்ததுல கவனிக்கல நிஷா. இனிமேல் நீ சொல்றது தான் அப்பாவும் அம்மாவும் கேட்போம். கோச்சுக்காத என இனியா கொஞ்சவும் பட்டுன்னு இனியாவிடம் தாவிக்கொண்ட நிஷா, அம்மா குட் கேர்ள் நிஷா குட்டி கொஞ்சி என அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். சரி நிஷா, உன் அம்மாவே குட் கேர்ளா இருந்துட்டு போட்டும். நீ எங்கிட்டு வா. அம்மா முகம் கழுவிட்டு வரட்டும். நம்ம பாட்டி தாத்தாவெல்லாம் பார்க்க போலாம் என 2 கைகளையும் நீட்டினான். நோ நோ, நிஷா குட்டி அம்மா வரமாட்டா. நிஷா குட்டி அப்பா வந்து அம்மா மிஸ்ஸிங். நிஷா குட்டி கிரைங். போப்பா என இனியாவின் கழுத்தை கட்டிக்கொண்டாள் நிஷா. சரியான அம்மா பொண்ணுடி இவ. வந்த கொஞ்ச நாள்லயே என் பொண்ண மயக்கி உன் பக்கம் இழுத்துட்டல என மனைவியை முறைத்தான் ஆத்ரேயன். என் பொண்ணு இல்ல, நம்ம பொண்ணு என அழுத்தமாக கூறிய இனியா முகத்தை வெட்டிக்கொண்டு மகளுடன் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். ரொம்ப தான் போடி என சிரித்த ஆத்ரேயன் போனை எடுத்து பழைய கம்பெனி நண்பனுக்கு கால் செய்து இன்று நடந்ததை கூறி சிவாவை நினைத்து வருந்தினான். விடு மச்சி, நம்மளால என்ன பண்ண முடியும்? அவன் அவசர புத்தியால போய் சேர்ந்துட்டான். அவனால எத்தனை பேர் கஷ்டம் பாத்தியா? என்னமோ சாதாரணமா செத்து போயிடுறாங்க. ஆனா நம்மால தான் ஒருத்தவங்க இழப்ப தாங்கிக்கவே முடியறதில்ல. இப்ப நினைச்சா கூட கனவு மாதிரி இருக்கு மச்சி. சிரிச்சுட்டே போயிட்டு வரேன்டான்னு சொன்ன சிவா என் கண்ணுக்குள்ளே நிக்கிறான். என் நீரஜ் வருத்தப்பட்டு பேசினான். எனக்கும் அந்த மாதிரி தாண்டா இருக்கு. அவங்க அம்மாவை பார்த்த உடனே எனக்கு செம்ம கோவம். சத்தியமா இனியா மட்டும் இல்லனா கொன்னு இருப்பேன் மச்சி. நிஷா குழந்தைன்னு கூட யோசிக்காம அரைஞ்சிருக்காது. பாவம் நிஷாவுக்கு எரிஞ்சிருக்கும் போல. சரியாவே பேசவே தெரியாதவ பெயினா இருக்குன்னு சொல்றா. அந்த பொம்பளைய ஏதாவது பண்ணணும்டா என பொங்கினான் அவன். மச்சி, நீ உன் லைஃப பாரு. நீ தான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி தானே அனுப்பி வச்ச. விடு, கண்டிப்பா இனிமேல் அந்த பொம்பளை எதுக்கும் பண்ணாது. நீ இனியா கூட ஹாப்பியா இரு மச்சி. விரோனுக்காவ நினைச்சு ஃபீல் பண்ணாத. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பெட் கட்டி உன் வாழ்க்கையவே காதல்ன்ற பேர்ல அழிச்சவ. அவ செத்தது உனக்கு எப்படியோ, எனக்கெல்லாம் சந்தோஷம்தான். ஒருத்தரோட நம்பிக்கையும் காதலையும் ஏமாத்தி விளையாண்டா அவளோட நிலைமை இதான். நீ மரியாதையா இனியாவ நல்லா பாத்துக்கோ. கடவுள் பாரு எப்படியெல்லாம் விளையாடி உன் வாழ்க்கையில அவளை கொண்டு வந்து விட்டுருக்காரு. இதுதாண்டா விதின்னு சொல்றது என்றான் நீரஜ். அது வேணா சரிதான் மீரா. சரிடா, விரோனிகா அப்பா அம்மா வந்திருக்காங்க. நான் உங்ககிட்ட பேசிட்டு நைட் உனக்கு கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு காலை கட் செய்யவும் இனியாவும் நிஷாவும் இருவரும் சேர்ந்து வரவும் சரியாக இருந்தது. என்ன, அம்மாவும் பொண்ணு சீக்கிரம் வந்துட்டீங்க? தண்ணியில குதிச்சுட்டு வரதுக்கு எப்படி ஈவினிங் ஆயிடும்னு நினைச்சேன் எனக்கு கிண்டலாக்க கேட்டான் ஆத்ரேயன். அதெல்லாம் என் பொண்ணு சமத்தா இருந்தா. நீங்க அவளை சும்மா குறை சொல்லிட்டே இருக்கீங்க என முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு மகளுடன் முன்னால் சென்றாள் இனியா. தந்தையை பார்த்து வெவ்வ என அழகு காட்டிவிட்டு சென்றாள் நிஷா. அதில் சிரித்த ஆத்திரேயன், கடைசியில 2 பேரும் சேர்ந்து என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே என புலம்பியபடி அவர்கள் பின்னால் வந்தான். நிச்சயம் முடிந்ததும் 2 ஜோடிகளுக்கும் பரிசு கொடுத்துவிட்டு போட்டோ எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு விட்டு பாதி பேர் சென்றிருக்க மீதி பேர் சாப்பிட்டு கொண்டு இருந்தனர். 2 ஜோடியும் மண்டபத்தின் பின்னால் இருந்த தோட்டத்தில் போட்டோ ஷூட்டுக்கு போஸ் கொடுத்து கொண்டே இருந்தனர். இனியா நிஷா இருவரையும் அழைத்து கொண்டு வெரோனிகாவின் அம்மா அப்பா அருகில் வந்த ஆத்ரேயன், அத்தை, இதுதான் இனியா என அவளை அறிமுகப்படுத்தவும், நிஷா குட்டி, பாட்டி தாத்தா காலில் விழுங்க என்று சொல்லியபடி இருவரின் காலிலும் விழுந்தாள் இனியா. நிஷாவும் இனியா செய்தது போலவே செய்யவும் அவர்களுடன் சேர்ந்து ஆத்ரேயனும் விழுந்து, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை மாமா என்றான். 3 பேரும் சந்தோஷமா இருக்கணும் என பெரியவர்கள் இருவரும் அவர்கள் தலையில் கை வைத்து சொல்ல மூவரும் எழுந்து நின்றனர். நிஷாவை தூக்கி கொண்ட இனியா, நிஷா தங்கம், பாட்டி கிட்ட போங்க என மரகதம் கையை நீட்டி ஆசையாக அழைக்கவும், நோ, அம்மா சொன்னோம் என இனியாவை பார்த்த நிஷா, அம்மா, பாட்டி நிஷா தங்கி வா சொன்னா போவோமா என அழகா கேட்கவும், நிஷா குட்டி, இவங்களும் உன்னோட பாட்டி தாத்தா தான். இப்படி அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி சொல்லக்கூடாது என அவளை இனியாவிடமிருந்து பிடுங்கி மரகதம் கையில் கொடுத்தான் ஆத்ரேயன். அம்மா என நிஷா அலறி கத்த சுற்றியிருந்த அனைவரும் அவர்களையே பார்த்தனர். கீதா ஹரிஷ் இருவரும் அவர்கள் அருகில் வரவும் பட்டென நிஷாவை வாங்கிக் கொண்ட இனியா, நிஷா குட்டி கத்தக்கூடாது என பொறுமையாக கூறினாள். இனியாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுத நிஷா, பா பேட் பாய், அம்மா சொன்னோம், நிஷா குட்டி போமாட்டா என இனியாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவளை பார்த்து மரகதம் தங்கராஜ் இருவரும் வருத்தப்பட்டாலும் இனியா நிஷாவின் பிணைப்பை பார்த்து முகம் மலர்ந்தனர். இனியா, என்னாச்சு
என ஹரிஷ் கீதா இருவரும் கேட்க ரேயன் நடந்தது சொல்லவும், நெஷா குழந்தையா 1 வயசுல இருந்தப்போ நீங்க பார்த்தது. அதான் உங்கள தெரியல. சட்டுன்னு பார்த்ததும் உங்கள பார்த்து பயந்துக்கிறா போல. நீங்க ஒண்ணும் தப்பா நெனச்சுக்காதீங்க என்றார் கீதா. நாங்க தப்பாலாம் நெனச்சுக்கல கீதா. உண்மையா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரோனிகா இருந்தா கூட குழந்தைய இவ்ளோ பாங்கா பார்த்துப்பாளான்னு தெரியாது. ஆனா இந்த பொண்ணு நிஷாவ அவ்ளோ பாங்கா பார்த்துக்குது. நிஷா அழுறத பார்க்க முடியாம உடனே எங்கிட்ட இருந்து பிடுங்குனதுலயே தாய்ப்பாசம் புரியுது என்றார் மரகதம். அதை கேட்டு ரேயன், ஹரிஷ், கீதா மூவரும் புன்னகைக்க, தப்பா நினைக்காதீங்க. இவளுக்கு நான் எது சொல்லிக் கொடுத்தாலும் அதை அப்படியே மனசுல வச்சுட்டு பண்றா. புதுசா பார்க்குறவங்க கிட்ட பேசக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுத்தேன். அத ஞாபகம் வச்சுட்டு தான் உங்ககிட்ட இப்படி பண்ணிட்டா என்றவள் நிஷாவிடம், நிஷா குட்டி, இவங்க உன்னோட பாட்டி தாத்தா தான். அவங்க கிட்ட பேசு. அவங்கள பார்த்தெல்லாம் பயந்துக்க கூடாது. அம்மா இங்க தானே இருக்கேன் என பொறுமையாக கூறினாள். அதை கேட்டு மரகதம், தங்கராஜ் இருவரையும் பார்த்தாள் நிஷா. அவர்கள் சிரிக்கவும் தானும் சிரித்தபடி, பாத்தி, தாதா என கையை தூக்கினாள். வாழ தங்கம் என அவளை மரகதம் வாங்கிக் கொள்ள, தங்கராஜ் பேத்தியை கொஞ்சி அவர்கள் வாங்கிட்டு வந்த பொருட்களை எல்லாம் காட்டினார். அவ்வளவுதான். சாக்லேட் கொடுத்தாலே சுற்றத்தை மறந்து விடுபவள் இனியா பக்கம் திரும்பியா பார்ப்பாள்? ஆத்திரேயன் அருகில் வந்து நின்று கொண்ட இனியா, வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். இனிமே உங்க பொண்ணுக்கு நம்மள கண்டுக்கவே மாட்டா என்ன சொல்லவும் ஆத்திரேயன் சிரிக்க, கீதா ஹரிஷ் இருவரும் மகன் மகளை ஆச்சரியமாக பார்த்தாலும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து முகமலர்ந்தனர். விஸ்வாமித்திரன், சன்விகா இருவரும் பேசவில்லை என்றாலும் கேமராவுக்காக போஸ் கொடுத்தனர். அதுவும் சன்விகா நன்றாகவே ஒத்துழைத்தாள். அவளை பொறுத்தவரை இதெல்லாம் காலத்துக்கும் வரப்போகும் நினைவுகள். அதனால் புன்னகையுடனே நின்றாள். அவளின் புன்னகையிலும் முறைக்காமல் ஒத்துழைப்பதிலும் விஸ்வாமித்திரன் தான் அதிர்ந்து போனான். ஐஸ்வர்யா தான் ஜீவாவுடன் ஒன்றவும் முடியாமல், தள்ளி நிற்கவும் முடியாமல் இரண்டாம் கெட்டான் மனநிலைமையில் தவித்து போய் நின்றாள். ஐஸ்வர்யா, என்ன அப்படியே நிக்கிற என அவளை இழுத்து கைவளைவுக்குள் கொண்டு வந்த ஜீவா, என்னாச்சுடி, டயர்டா இருக்கா என அக்கறையாக கேட்டான். அவனை நிமிர்ந்து பார்த்த ஐஸ்வர்யா, இல்ல என தலையை ஆட்டும் போது போட்டோகிராஃபர் கிளிக் செய்யப்பட்டது. அதில் பட்டென அவனை விட்டு பிரிந்து நின்றவள், எனக்கு பசிக்குது, சாப்பிட போலாமே என தலையை குனிந்து கொண்டு கூறினாள். ஐஸ்வர்யா ரிசப்ஷன் வைக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு எல்லா போஸ்ட்லயும் ஒவ்வொரு போட்டோ எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோ என போட்டோகிராஃபர் அடுத்து போஸ் கொடுக்க சொல்லவும், அவள் விருப்பம் என்ன என கேட்காமல் அவளுடன் அதிக நெருக்கத்தில் நின்று போட்டோவுக்கு போஸ் கொடுக்க, ஐஸ்வர்யா கண்களில் கண்ணீர் வருவதை அடக்கவே பெருமாடு பட்டு கொண்டிருந்தாள். அவன் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் சென்று கொண்டும் இருந்தாள். எப்படியோ ஒரு வழியாக போட்டோ ஷூட் முடியவும் அனைவரும் பந்திக்கு வந்தனர். முதலில் 2 ஜோடியும் உட்கார வைத்து பெரியவர்கள் பரிமாற, அவர்களுடனே இளையவர்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டனர். அவர்களுக்கும் சேர்த்து பரிமாறினர் பெரியவர்கள். போட்டோகிராஃபர் விடாமல் இங்கேயும் வந்து போட்டோ எடுக்க, அதில் அதிகமாக அசௌகரியத்தை உணர்ந்தது என்னவோ ஐஸ்வர்யாதான். அவளால் முழுதாக ராகுலை மறக்க முடியவில்லை. இந்த நிலைமையில் ஜீவாவின் உரிமையான பேச்சும் தொடுகையும் ஒருவித நெருடலாகவே இருந்தது. மண்டபத்திலிருந்து அனைவரும் 8 மணியைப் போல வீட்டிற்கு வந்து பெரியவர்கள் சோஃபாவில் அமரவும் இளையவர்கள் கீழே அமர்ந்து கொள்ள, சரியாக அப்போது நம்மிடமிருந்து தினேஷுக்கு வீடியோ கால் வந்தது. கால் செய்வது யாரென்று தெரியும் என்பதால் காலை அட்டன் செய்த தினேஷ், குட்டி பாப்பா என சிரிக்கவும் தினேஷின் முகத்தை பார்த்த தீக்ஷண்யா, மாமா இன்னைக்கு நீங்க சூப்பரா இருக்கீங்க. அத்தை கிட்ட சொல்லாம ஓடி வந்துடுங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என சொல்லவும் இங்க அனைவரும் விழுந்து விழுந்து சிரிக்க, தினேஷ் தன் மனைவியை பார்த்தார். மோகனாவின் முகம் பொறாமையில் பொங்கியது. அதை பார்த்து வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்ட தினேஷ், குட்டி பாப்பா, நீ சின்ன பொண்ணா இருக்க. பெரிய பொண்ணானா நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றார். நான் பெரிய பொண்ணானா சக்தியத்தான தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என வேகமாக தீக்ஷண்யா சொல்லவும் அனைவரும் அதிர்ந்து போக, அம்மா என போனை விட்டு தலையை பிடித்து கொண்டு கத்தினாள் தீக்ஷண்யா. அதில் அனைவரும் பதறி தினேஷ் அருகில் வந்து போனையே பார்க்க, குட்டி பாப்பா என்னடா ஆச்சு என தினேஷ் மாயவன் பதட்டமாக கேட்டனர். சக்தியத்தான் என முனகியபடியே மயங்கி சரிந்தாள் தீக்ஷண்யா. தீக்ஷண்யாவின் சத்தம் கேட்டு ஓடி வந்த நமி மகள் மயங்கி இருப்பதை பார்த்து, தீக்ஷி, தீக்ஷி என்னாச்சுடி, ஐயோ என்ன பாரு தீக்ஷி என அவள் கன்னத்தை தட்டினார். நமி என்னாச்சு என கண்ணன் வள்ளி போனில் இருந்தவர்கள் எல்லாம் பதறினர். நமிக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை.
மகளின் மங்கிய வதனத்தை பார்த்து அழுது கொண்டிருக்கவும், உடனே அஸ்வின் மகனுக்கு கால் செய்து அவன் எங்கே இருக்கிறான் என அறிந்து கொண்டு தீக்ஷண்யாவின் அறைக்கு போக அவசரப்படுத்திவிட்டு காலை கட் செய்ய, தீக்ஷண்யா அறைக்கு வந்த யாத்ரா, பெரியம்மா என்னாத்து தீக்ஷுக்கு என்று அவர்கள் அருகில் வந்தான். யாத்ரா, தீக்ஷி எழுந்துக்க மாட்டேங்கிற யாத்ரா, அவருக்கு ஃபோன் பண்ணுடா என அழுத நமே, ஐயோ என் பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம இருக்காளே, கடவுளே ஏன் என்னை இப்படி சோதிக்கிற, என் பொண்ணு வயித்துல இருக்கும் போதுல இருந்தே இப்ப வரைக்கும் அவளுக்கு எத்தனை கண்டத்துல இருந்து தான் நான் காப்பாத்துவேன். என்னை பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா? ஏன் இப்படி அள வச்சு பார்க்கணும்னு நினைக்கிற? ஐயோ தீக்ஷி, அம்மாவை பாருடி என கண்களில் விழுந்த கண்ணீரை துடைக்க கூட தோன்றாமல் மகளையே உலுக்கிக் கொண்டிருந்தார். சந்தோஷுக்கு கால் செய்து விஷயத்தை கூறிவிட்டு தண்ணீர் கொண்டு வந்த யாத்ரா, பெரியம்மா முதல்ல அழுகாதீங்க, அவளுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க பயந்து என்னையும் பயமுறுத்தாதீங்க என அவள் அருகில் வந்து அவள் முகத்தில் தண்ணீரை தெளித்தான். தீக்ஷண்யாவிடம் அசைவே இல்லை. மீண்டும் மீண்டும் தண்ணீரை தெளித்து அவள் கை காலெல்லாம் யாத்ரா தேய்த்து விடவும் கண்ணை சிமிட்டினாள் தீக்ஷண்யா. யாத்ரா கண் அசையுது என அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு நம்மை செல்லவும், பெரியம்மா நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, இல்ல அழுகாம அமைதியா இருங்க, சாதாரண மயக்கம்தான், அதுக்கு என்னையும் சேர்த்து பயப்பட வச்சிட்டீங்க என கடிந்து கொண்டவன் தீக்ஷண்யாவின் கண் விழிக்கவும், சிபியு இந்த தண்ணீர் குடி என தண்ணீரை கொடுத்தான். தீக்ஷண்யா தண்ணீரை குடித்து முடித்ததும் அவளை பெட்டில் சாய்வாக உட்கார வைத்தவன் அவள் முகத்தில் காட்டன் துண்டால் துடைத்துவிட்டு, என்னாச்சு சிபியு, தலைவலிக்குதா என அக்கறையாக கேட்டான். ஆமா, நான் தினேஷ் மாமா கிட்ட பேசிட்டு இருந்தேன், அப்போ ஏதோ சொன்னேன், உடனே தலை இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு, எப்படி வலிச்சு தெரியுமா என அழுதாள் தீக்ஷண்யா. அப்போதுதான் உள்ளே வந்த சந்தோஷ் மகள் சொன்னதை கேட்டு துடித்து போனவர் மனைவியை பார்க்க முகமெல்லாம் சிவந்து போய் அழுது கொண்டிருந்த நமி சந்தோஷை அணைத்து கொண்டு, நம்ம பொண்ணு பயமா இருக்காத்தா, இன்னொரு முறை எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிடலாம் என அழுதார் அவர். சதா, நான் நாளைக்கு அவளை ஹாஸ்பிட்டல் செக்கப் கூட்டு போயிட்டு வரேன், நீ அழுகாதடி, அவ பயந்துக்கு போறா என திட்டினார் சந்தோஷ். நம்மை கண்ணை துடைத்துக் கொள்ள சந்தோஷின் போன் அலறியது. மோகனா தான் கால் செய்து இருந்தார். மோகனா போன் செய்யவும் காலை அட்டன் செய்த சந்தோஷ், சொல்லு மோகனா என சொல்லவும், அண்ணா தீக்ஷா என்ன பண்றா, இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல மோகனா, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணாதான் தெரியும், அழுதுட்டே இருக்கா, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன் என காலை கட் செய்தவர் தீக்ஷண்யா அருகில் வந்து அமர்ந்து அவள் தலையை கலைக்கு, தீக்ஷி மறுபடியும் வலிக்குதா என கேட்டார். இல்லப்பா, இப்ப வலிக்கல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இப்படி வலிச்சது, சுள்ளுன்னு ஒரு மாதிரி இழுத்துடுச்சப்பா என பாவமாக கூறினாள் தீக்ஷண்யா. நமக்கு மீண்டும் அழுகை வர, அம்மா அழுகாத, எப்ப பாரு என்னை திட்டிக்கிட்டு தானே இருப்ப, நான் இல்லைன்னா உனக்கு ஹாப்பியா தானே இருக்கும் என தீக்ஷண்யா சிரித்து கொண்டே கேட்கவும், தீக்ஷி பிபிஓ என கோவமாக யாத்ரா நம்மை சந்தோஷ் மூவரும் அழைக்கினர். என்னடி, உயிர் அவ்வளோ அசால்ட்டா போச்சா, சாதாரணமா சொல்ற, உன்னை அடிக்கடி திட்டுறது நீ பண்ற சேட்டையால தானே தவிர உன் மேல கோவத்தை டன் கணக்குல வச்சுக்கிட்டு கொட்டல. இந்த வீட்டுல உன்னை திட்டுறது நான் மட்டும்தான், நானும் உன்னை கொஞ்சிட்டு இருந்தா ரொம்ப தான் வாழ்த்தனம் பண்ணுவேன், இனிமேல் கொஞ்சமாச்சும் அடக்க ஒடுக்கமா இருந்து பழகு, இல்லைனா உன் ஹரிஷ் சரவணன் மாமா வர வச்சு தினமும் 2 ஊசி போட சொல்லுவேன் என மிரட்டினார். என்னை ஏதாவது சொல்லலைன்னா உனக்கு தூக்கமே வராது போமா என கத்திவிட்டு சந்தோஷ் நெஞ்சில் வாகாக சாய்ந்து கொண்டவள், அப்பா நம்ம எப்போ அங்க போறோம், எனக்கு சன்வியப்பா கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்கு, நீங்க வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வாங்க, நம்ம நாளைக்கு கூட போகலாம் என்றாள். பெரியம்மா நீங்க வாங்க, இனிமே அவளை பெரியப்பா பார்த்துப்பாரு என யாத்ரா நமையை அழைத்து கொண்டு செல்ல, தீக்ஷண்யா உச்சந்தலையில் முத்தமிட்ட சந்தோஷ், தீக்ஷி அப்பாவுக்கு அவ்வளவா வேலை இல்லடா, நம்ம இவ்வளோ நாள் இங்க இருக்கிறது உனக்கு கட்டு பிரிக்கணும் தான், இன்னும் 3 நாள் பொறுத்துக்கோ, கட்டு பிரிச்சுட்டு போலாம் என்றார். சரிப்பா, ஆனா கண்டிப்பா 3 நாள் கழிச்சு கூட்டிட்டு போகணும், என்னை ஏமாத்தக்கூடாது என தீக்ஷண்யா கண்டிப்புடன் சொல்லவும், உன்னை ஏமாத்தி எனக்கு என்ன தீட்சை வரப்போகுது, கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன், ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உங்க அம்மா உன்னை அவ்வளோ சீக்கிரம் அத்தை வீட்டுக்கு அனுப்ப மாட்டா, அதனால அங்க இருக்க நம்ம வீட்லயே தான் இருக்க மாதிரி இருக்கும், சன்வி கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் உன்னை அத்தை வீட்டுக்கே கூட்டிட்டு வருவா என்றார் சந்தோஷ். அதுக்கு நான் இங்கேயே இருந்துப்பேனே, ஏன்பா அம்மா என்னை அத்தை வீட்டுக்கே விட மாட்டேங்குது, நான் போறதால தானே என்ன ஆக போகுது என கவலையாக கேட்டாள் தீக்ஷண்யா. உண்மைதான், தீக்ஷண்யா 2 முறை மட்டுமே இதுவரை தினேஷ் வீட்டிற்கு சென்று வைக்கிறாள்.
அதுவும் அவளை ரொம்ப நேரமெல்லாம் அங்கே இருக்க விடமாட்டார் நம்மை. மிஞ்சு மிஞ்சு போனால் அரை நாள் இருப்பதே அபூர்வம்தான். எப்படியாக இருந்தாலும் அங்கு சென்றுதானே வாழப்போகிறாள். அதனால் அடிக்கடி மகளை அனுப்பக்கூடாது என வள்ளி கண்டிப்புடன் சொல்லியிருந்ததால் தான் தீக்ஷண்யாவை அனுப்புவதில்லை. ஆனால் தீக்ஷண்யாவுக்கு மோகனா வீட்டில் இருக்கதான் பிடிக்கும். அதுவும் தினேஷ் மோகனா பிறந்த நாளுக்காக கட்டி கொடுத்த அந்த செயற்கை அருவியை அவளுக்கு வெகுவாக பிடிக்கும். அங்கு சென்றால் அந்த அருவியிடமே தான் அமர்ந்திருப்பாள் அவள். அப்பா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க. இந்த முறை 2 நாளாவது அத்தை வீட்ல இருக்கணும். அம்மா கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கித்தாங்கப்பா என முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கேட்டாள். அவளை பார்த்து புன்னகைத்த சந்தோஷ், உன் அம்மா நான் சொன்னா கேட்பான்னு நினைக்கிறியா? வாய்ப்பே கிடையாது. நான் சொன்னதை கேட்டு பண்ண காலெல்லாம் மலையேறி போயிடுச்சு. இப்பெல்லாம் அவ சக்தி சொல்றது தான் கேக்குறா. இருந்தாலும் உனக்காக நான் பேசி பார்க்குறேன். சரி தீக்ஷி, நீ கொஞ்ச நேரம் தூங்கு. அப்பா அப்புறம் வந்து பார்க்குறேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். சரியென்று தீக்ஷண்யா சில நொடிகள் அமைதியாக யோசித்து பின் முகமலர்ந்து பெட்டில் கிடந்த நமியின் போனை எடுத்து சக்திக்கு கால் செய்தாள். பாவம் சக்தி. இப்போதுதான் ஆபீஸ் வேலையை முடித்துவிட்டு ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்தவன் தீக்ஷண்யாவுடைய நோட்ஸை எழுதி கொண்டிருக்கவும் போன் அடிக்க காலை அட்டன் செய்தவன், சொல்லுங்க அத்தம்மா என சோர்வாக பேசினாலும் அவன் குரல் கம்பீரமாக தான் ஒலித்தது. நான் தீக்ஷி பேசுறேன். சொல்லுடி. அத்தா, எனக்கு ஒரு ஹெல்ப் என பம்பினாள் தீக்ஷண்யா. என்னது என சக்தி சுவற்றில் சாய்ந்தவாறு அழுத்தமாக கேட்டான். நான் அப்பா அம்மா கீபோர்ட் 4 பேரும் இன்னும் 3 நாள் கழிச்சு சன்வி அக்காவோட கல்யாணத்துக்கு போக போறோம். அப்போ அம்மா என்ன தினேஷ் மாமா வீட்டுக்கு விடாதான். நீ விட சொல்லி அம்மா கிட்ட பேசுறியாத்தா? நான் எதுக்கு பேசணும்? நீ அங்கெல்லாம் போகக்கூடாதுடி. உனக்கு அங்க என்ன வேலை? அமைதியா அத்தம்மா எங்க இருக்காங்களோ அங்கேயே இரு என அடிக்குரலில் கூறினான். ஏன் அத்தா, நான் போகக்கூடாதா? போகக்கூடாது. அதான் ஏன்? நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கேனா என சக்தி கேட்க, இல்ல. அப்ப நீ மட்டும் எதுக்கு போறேன்னு அடம் பிடிக்கிற? அங்க அருவி இருக்குல்ல அப்பா, அதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளீஸ் அப்பா, பெர்மிஷன் வாங்க கூட என பாவமாக கேட்டாள் தீக்ஷண்யா. உனக்கு வேலையாகணும்னா மட்டும் அத்தான்னு மரியாதையா பேசுற. இல்லனா சக்தி, வாடா போடான்னு தானே அந்த வாயிலிருந்து வரும் என கோபமாக கேட்டான் சக்தி. ம். ஓவரா பண்ற. ஒன்னும் அம்மா கிட்ட நீ சொல்லவே வேண்டாம். போடா சக்தி என வேண்டுமென்றே கத்திவிட்டு காலை கட் செய்தவள், ஓவரா தான் பண்றான். எல்லாம் இந்த அம்மாவ சொல்லணும். அப்பா சொல்றது கூட கேட்காம இவன் சொல்றது கேக்குது என நினைத்தவளுக்கு பட்டென அவனிடம் நோட்ஸ் எழுத சொல்லியதை நினைவு வரவும், ஐயோ தீக்ஷி, போச்சு போச்சு. நீ எதுக்கு அவன்கிட்ட கத்துன? அவன் உனக்கு நோட்ஸ் எழுதி தரமாட்டான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? மறுபடியும் ஃபோன் பண்ணி பேசலாமா? திட்டிட்டான்னா என்ன பண்றது என யோசித்தபடியே சில நொடிகள் கழித்து மீண்டும் அவனுக்கு கால் செய்தாள். போன் சத்தத்தில் சிரித்து கொண்டான் சக்தி. அவனுக்கு தான் தெரியுமே அவள் திருப்பி கால் செய்வாள் என்று. காலை அட்டன் செய்தவன், என்னடி வீரப்பா பேசிட்டு போன, அதுக்குள்ள ஃபோன் பண்ணிட்ட, என்னாச்சு என நக்கலாக கேட்டான். அதை கேட்டு எரிச்சலானாலும் அவனிடம் அதை காட்டிக் கொள்ளாமல், சாரி என கடுப்பாக கூறினாலும் அவள் முகம் பாவமாக தான் இருந்தது. ரொம்ப நடிக்காத. உனக்கெல்லாம் இந்த நடிப்பு சுட்டு போட்டாலும் வராது. உனக்கு என்ன, அத்தம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கி தரணும். அவ்வளவுதானே என கேட்டான் சக்தி. ம், ஆமா. சரி, நான் பெர்மிஷன் வாங்கி தரேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் என புரியாமல் கேட்டாள் தீக்ஷண்யா. நான் அந்த வீட்ல எனக்குன்னு ஒரு ரூம் இருக்கிறதா மாம் சொன்னாங்க. அந்த ரூம்ல தான் நீ இருக்கணும். அருவியை ரசிக்கிறதா இருந்தா ரசிச்சுட்டு அந்த ரூம்ல தான் நீ போய் தூங்கணும். என் மாம் வேற எந்த ரூம் குடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிட்டு, அடம் புடிச்சு அந்த ரூம வாங்கணும். என்ன ஓகேவா? அத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டா? ரொம்ப நடிக்காதடி. நீ எதையாவது கேட்டு என்ன பெத்தவங்க இல்லன்னு சொல்லியிருப்பாங்களா? நீ கேட்கறதுக்கு முன்னாடி அத உனக்கு பண்ணுவாங்கல்ல என்றான் சக்தி. சரி, நான் அத்தைக்கிட்ட சொல்றேன். முக்கியமா நான் சொல்லி தான் கேட்க சொன்னேன்னு சொல்லவே கூடாது என அழுத்தமாக கூறினான் சக்தி. சொல்லல. சரி, தலைவலி எப்படி இருக்கு? மறுபடியும் கழுத்து, தலை ஏதாச்சும் வலிக்குதா என்ன? கழுத்து கட்டு பிரிச்சுட்டாங்கட்டா. கழுத்து பரவாயில்ல. தலை தான் வலிக்குது. இன்னைக்கு நான் தினேஷ் மாமா கிட்ட பேசிட்டு இருந்தேனா, அப்போ தலைலாம் பயங்கரமா வலிச்சிருந்துச்சு தெரியுமா? நீ சும்மா இருக்கணும். வாய் ஓயாம பேசிட்டே இருந்தா, இல்லனா ஏதாவது யோசிச்சுட்டே இருந்திருப்ப. அதான் இப்படி என்றான் சக்தி. நான் ஒண்ணுமே பண்ணல.
என்ன பண்ணேன்னு கூட எனக்கு ஞாபகமே இல்ல என்றாள் தீக்ஷண்யா. சரி அத விடு. நீ போய் தூங்கு. ஃபோன யூஸ் பண்ணாத. ஆமா கேட்கணும்னு நெனச்சேன். யார கேட்டு Instagram டவுன்லோட் பண்ணி, ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ண? என கோவமாக கேட்டான் சக்தி. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக் குடுத்தாங்க அத்தா. அதுல ஃபோட்டோ போட்டா எல்லாரும் அழகா இருக்கன்னு சொல்லுவாங்களாம். அத நான் சொன்னா போதும். எந்த கூமட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு படிக்க ஃபோன குடுத்தா என்ன வேல பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன கேட்காம இனிமேல் ஃபோன்ல எதையும் நீ டவுன்லோட் பண்ணவோ, அப்லோட் பண்ணவோ கூடாது. என அழுத்தமாக கூறினான். சரி அத்தா. நான் அதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். திட்டாத. என பாவமாக கூறினாள் தீக்ஷண்யா. நானே எல்லாத்தையும் டெலீட் பண்ணி ஐடிய க்ளோஸ் பண்ணிட்டேன். இனிமேல் நீ கைய வச்சுட்டு சும்மா இருந்தாவே போதும். வயசுக்கு தகுந்த மாரி இருந்து பழகுதி. நான் சொல்ற சில விஷயம்லாம் உனக்கு புரியவே மாட்டேங்குது. இதுல சோசியல் மீடியா லாகின் பண்றதும் இல்லாம, ஃபோட்டோ வேற போட்டு வைக்கிற. இதெல்லாம் தப்புதி. இந்த வயசுல படிப்பு தான் ரொம்ப முக்கியம். நீ காலேஜ் போனதுக்கு அப்புறம் கூட இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கோ. அப்ப நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா இப்போ எதையும் பண்ணாத. என அழுத்தமாக கூறினான் சக்தி. சாரி அத்தா. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னா. அதான் நானும் ஆசைப்பட்டு போட்டுட்டேன். என்றாள் தீக்ஷண்யா. எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரியாத வயசுல உங்களுக்கெல்லாம் சோஷியல் மீடியா விளையாட்டா போயிடுச்சா? அத்தம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சது, உன் கையில ஃபோனே குடுக்க மாட்டாங்க. இனிமேல் யார் என்ன சொன்னாலும் இப்படி பண்ணாத. திட்டாத அத்தா. தெரியாம பண்ணிட்டேன். அதான் நீ அடிச்சுட்டல்ல. அப்புறம் என்ன? விடு. எப்ப பாரு ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்க. திட்டாம என்ன பண்ண சொல்ற? தூக்கி இடுப்புல உட்கார வச்சு கொஞ்ச சொல்றியா? அப்படியே நீ கொஞ்சிட்டாலும் என முணுமுணுத்தாள் தீக்ஷண்யா. கேக்குது கேக்குது. எனக்கு தூக்கம் வருது அத்தான். நான் ஃபோன வைக்கிறேன். ஆமா நீ எப்போ வருவ? ஒரு நாளைக்கு முன்னாடி வரேன். என்னோட ட்ரெஸ்ஸு? ராணா குடுப்பாண்டி. ஃபோன வை. ஆரம்பிக்காத. இப்பதான் நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓகே குட் நைட் அத்தா. என சொல்லிவிட்டு தீக்ஷண்யா காலை கட் செய்யவும் உதட்டுக்குள் சிரித்த சக்தி. சரியான மென்டல். இவகிட்ட பேசினா நானும் சீக்கிரம் மென்டலாகி சுத்த வேண்டியதுதான் என நினைத்தபடியே எழுதும் வேலையை தொடர்ந்தான்.